ஓலை குடிசைகளுக்கும் காணல் நீர் தோன்ற வெயிலுக்கும் மத்தியில இருந்தது தான் அந்த கடலோர கிராமம். அந்த கிராமத்துல வறுமையோட பிடியில சிக்கி தன்னோட கலையை மட்டுமே மூலதனமா கொண்டிருந்தவன் தான் மாணிக்கம். அவன் ஒரு சிறந்த சிற்பி. ஆனா அவனோட கைத்திறனுக்கு போதிய மதிப்பே இல்லை. உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்காதனால மாணிக்கத்தோட மனைவி சௌந்தர்யாவும் மகனும் பெரும்பாலும் பட்னியில தான் கிடந்தாங்க. மாணிக்கத்தோட பக்கத்து வீட்டுக்காரன் தான் வேலாயுதம். அவனும் சிற்பி தான். ஆனா மாணிக்கத்தோட அளவுக்கு நேர்மையோ திறமையோ அவனுக்கும் கிடையாது. எப்படியாவது குறுக்கு வழியில பணக்காரன் ஆகிடணும்னு பேராசையும் வேலாயுதத்தோட கண்கள்ல நிரந்தரமா குடிகொண்டிருந்துச்சு. மாணிக்கத்தோட வறுமையை பார்த்து அவன் கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாம் நீ ஊரார் கேட்காத சிலையா செய்யறனாலதான் அப்படின்னு. ஒரு நாள் மாணிக்கமும் தான் செதுக்கிய அழகிய கருங்கல் சிலையை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அது ஒரு அன்னப்பறவையோட சிலை. அந்த அன்னத்தோட கண்கள் அவ்வளவு தத்ரூபமாக இருந்துச்சு. திடீர்னு சிலைக்கு உயிர் வந்தது போல அந்த அன்னப்பறவையோட சிலையும் மெல்லிய குரல்ல பேசுச்சு. மாணிக்கம், உன்னோட மனசோட தூய்மை இந்த கல்லுக்குள்ள இருக்கிற உயிரை சிலையா வெளிக்கொண்டு வந்திருக்கு. உன்னோட வறுமை எனக்கு புரியுது. இன்னையிலிருந்து நீ தினமும் என்னோட வாயில ஒரு சிறிய மண் கட்டிய வையி. மறுநாள் காலையில அது தங்க கட்டியா மாறி இருக்கும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ இந்த பொண்ணை உன்னோட தேவைக்கும் உன்னோட குடும்பத்தோட அடிப்படை தேவைகளுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும். நீ பேராசைப்பட்டு அதை சேமிக்கவோ அல்லது வீணடிக்கவோ கூடாதுன்னு. மாணிக்கமும் அதிர்ந்தான். இது மந்திரமா இல்லாட்ட நிஜமா? ஆனா அவனோட நல்ல மனம் தனக்கு கிடைச்ச இந்த வரத்தை எப்படியாவது சரியாக பயன்படுத்தணும்னு மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள்ல இருந்து அவன் அன்னத்தோட வாயில ஒரு சிறிய களிமண் உருண்டையையும் வச்சான். காலையில அது பளபளக்கிற ஒரு சிறிய தங்க கட்டியாவும் மாறி இருந்துச்சு. அந்த தங்க கட்டியை வித்து தன்னோட மனைவிக்கும் மகனுக்கும் நல்ல உணவுகளையும் வாங்கி கொடுத்தான். மகனுக்கு புதிதா உடைகளும் எடுத்தான். தன்னோட வீட்டு ஓலை குறையையும் சரி செஞ்சான். அவனோட வாழ்வுல புதிய வெளிச்சமும் பிறந்துச்சு. இதை கவனிச்ச வேலாயுதத்துக்கு பொறுக்கவே இல்லை. நேத்து வர பட்னி கிடந்தவன் ஒரே நாள்ல எப்படி இவ்வளவு செழிப்பானான்னு பொறாமையோடையும் யோசிச்சான். எப்படியாவது இந்த ரகசியத்தை அறிய வேண்டும்னு அவன் திட்டமும் தீட்டினான். நள்ளிரவுல வேலாயுதமும் மாணிக்கத்தோட குடிசைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்தான். மாணிக்கமும் அன்ன சிலையோட வாயில மண் கட்டிய வைக்கிறதையும் மறுநாள் காலையில அது தங்கமாக மாறுறதையும் பார்த்தான். பேராசையும் வேலாயுதத்தோட கண்களையும் மறைச்சிச்சு. ஒரு சிறிய மண் உருண்டைக்கே இவ்வளவு தங்கம் கிடைச்சா நிறைய மண் உருண்டைகளை வச்சா என்ன ஆகும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரி வேலாயுதமும் மாணிக்கம் உறங்கிட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சான். அவன் தன்னோட பேராசையோட உச்சத்துல சிலையோட வாயில வச்சதோட நிறுத்தாம அதோட கண்ணு காது எல்லா பக்கமும் பெரிய பெரிய களிமண் உருண்டைகளையும் மண் உருண்டைகளையும் திணிச்சு அடைச்சான். மறுநாள் காலையில மாணிக்கமும் பதறி போய் ஓடி வந்து பார்த்தான். சிலை முழுசும் மண்ணால அடைக்கப்பட்டிருந்துச்சு. அன்னப்பறவையோட சிலையும் பேசவே இல்லை. மண்ணால அடைக்கப்பட்ட அந்த சிலையிலிருந்து எந்த தங்கமும் வெளிவரவே இல்லை. அது மட்டும் இல்லாம சிலை முழுசும் பழிஞ்சிருந்த மண்ணும் சிலையையும் ரெண்டா பிளந்துச்சு. மந்திர சிலையோட ரகசியம் வெளிப்பட்டதால அதோட சக்தியும் மறைஞ்சிட்டு. மாணிக்கம் நடந்ததையெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சான். ஆனா வேலாயுதமும் ஏமாற்றத்தாலையும் விரக்தி அடைஞ்சி தன்னோட பேராசையினால தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் இழந்ததுக்காக தன்னை தானே நொந்துகிட்டான். மாணிக்கமும் திரும்பவும் தன்னோட ஏழ்மை நிலைக்கும் திரும்பினான். ஆனா அவனோட நல்ல மனசு மாறவே இல்லை. அவன் தன்னோட கைத்திறனை நம்பி அவன் மறுபடியும் உழைக்க ஆரம்பிச்சான். அவனோட நல்ல மனசும் கடுமையான உழைப்புமே நிலையான செல்வம்னு உணர்ந்து அவன் தன்னோட உழைப்பையும் செஞ்சான். உழைப்பால உயர்ந்து தன்னோட கிராமத்தோட மதிப்புமிக்க சிற்பியாகவும் மாறினான்.